விராட் கோலி அவர்களுடைய 16 இயர் கிரிக்கெட்டிங் கரியர்ல பேக் டு பேக் டக்ஸ் அவரு எடுத்ததே இல்ல. இப்ப ஆஸ்திரேலியாவில் நடந்து வர ODI சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனது பெர்த்ல நடந்தது. இந்த மேட்ச்ல அவரு 8 பால்ஸ் ஆடி 0 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல அதை காம்பன்சேட் பண்ற விதமா சூப்பரா அவர் ஆடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த மேட்ச்லயும் அவர் டக் அவுட் ஆயிட்டாரு. 4 பந்துகள் விளையாடி எந்த ஒரு ரன்னுமே அவர் எடுக்காம அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் அவருடைய 16 இயர் கரியர்ல டக் அவுட் ஆறுது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் கிரிக்கெட்டிங் கரியர்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு அவர் அவுட் ஆயிட்டு பெவிலியனுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவர் கிரௌட பார்த்து பண்ண ஒரு கெஸ்டர் தான் இன்னைக்கு ரொம்பவே வைரலா இருக்கு. அவுட் ஆயிட்டு அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது அவர் கையில இருந்த கிளவுஸ் வச்சு அங்க இருந்த கிரௌட் கிட்ட அவர் வேவ் பண்ணிருக்காரு. நார்மலா ஒரு 50ஓ 100ஓ அடிச்சாதான் அந்த மாதிரி ஒரு பேட் எடுத்து காட்டுவாங்க, கிளவுஸ் எடுத்து வேவ் பண்ணுவாங்க. பட் 0ல அவுட் ஆன கோலி இன்னைக்கு அவர் பெவிலியன் திரும்பி போகும்போது அவர் கிளவுஸை காமிச்சது ஒரு சிம்பாலிக்கான ஒரு மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நான் அடிலைட் ஓவர்ல விளையாட போற லாஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி அவர் கிரௌடுக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு. 0ல அவுட் ஆயிட்டமே அப்படின்னு எந்த ஒரு ஆங்கரோ பிரஸ்டேஷனோ அவர்கிட்ட தெரியல. ஒரு பேரல் கெஸ்டர் பண்ண மாதிரி தான் இருந்தது. இந்த மேட்ச்ல நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நார்மலா ஒரு பிளேயர் 100ஓ 50ஓ எடுத்துட்டு போனாதான் கிரௌடு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் நடந்து கொடுக்கும். ஆனா விராட் கோலியோடைய இந்த கெஸ்டரை பார்த்து அடிலைட்ல இருந்த என்டையர் கிரௌடுமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனை விராட் கோலி அவர்களுக்கு கொடுத்திருக்கு. ஹேவிங் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் 2020 மேட்சஸ், விராட் கோலி அவர்கள் ODI ஃபார்மேட்ல மட்டும்தான் ஆடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2027 வேர்ல்டு கப் அவருடைய லாஸ்ட் டோர்னமெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. 0ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாலும் சரி, 100 எடுத்து பெவிலியனுக்கு திரும்பினாலும் சரி, நான் எப்பயுமே கிங் கோலி தான் அப்படின்றத சொல்லாம இந்த உலகத்துக்கு ஒன் மோர் டைம் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.